நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆயத்தனை அன்பு தனிமையின் காதலில் தகப்பனை உந்தேனில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த மதியான வேளையிலே உங்கள் மத்தியில் உங்கள் வீட்டு அருகில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அநேக மக்களுக்காகத்தான் வந்தார். வருத்தப்பட்டு பாரல் சுமக்கிறவர்களே, எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தரேன் சொல்றேன். வருத்தமோ பாரமோ கவலையோ கண்ணீரோ எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், வேகத்தோடு இருக்கலாம். ஏசப்பா, நான் எப்படி சூழ்நிலை காணப்படுகிறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நிறுத்தாண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, என்னை நோக்கி கூப்பிடுகிறார் ஆண்டவர். ஒரு மனிதனை நோக்கி கூப்பிட வேணாம், ஏசப்பா நீ நோக்கி கூப்பிட்ட போது உங்க கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நீங்கள் எப்படியாப்பட்ட இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியாய் வந்து உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், 38 வருடமாக பெதஸ்தா குளம் அருகிலே, அந்த குளம் அருகில் அவன் அந்த குளத்தில் இறங்கி சுகம் பெறுறதுக்கு முடியாத சூழ்நிலை காணப்பட்டான். அநேகர் சுகம் பெற்றார்கள், இவனாலும் முடியல. இவனை உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. எல்லா வராங்களும் அற்புதத்தை பெற்று பண்ணி போறாங்க, ஆனாலும் இவன் முடியல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் அருகில் வந்தார். பிரியமானவர்களே, வந்து அவன் படுக்கை எடுத்து நடந்து சொன்னார். பிரியமானவர்களே, அநேக அற்புதங்கள் உண்டு. அப்ப நீங்க எனக்கு யார் உதவி செய்வார்கள், யார் என்னை தூக்கி எடுப்பார்கள் என்று கவலைப்படாதுங்க. இயேசு ஒருவர், அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்களே. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம், எனக்கு வெற்றி மேல வெறுமையா இருக்கிறேன்னு எனக்கு யார் உதவி செய்ய. ஒரு காலத்துல நாங்களும் அப்படிதான் இருந்தோம், வெறுமையை காணப்பட்டோம். எங்களுக்கு யார் உதவி செய்ய யாருமே இல்லை, மனிதர்களை நோக்கி போய்கொண்டு இருக்கணும். ஆனால் இயேசு எங்கள் அருகில் வந்தால். பிரியமானவர்களே, எங்களை தொட்டு சுகப்படுத்தினார், எங்களுக்கு நன்மை செய்தார். இந்த மதியான வேளையிலே நாங்கள் உங்க முன்னாடி நிற்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை தான். இயேசு எங்களை ரட்சித்தது போல உங்களையும் ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அநேக அற்புதங்கள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 18 வருடமாக நிமிரக்கூடியாத கூனியா இருந்த மகளே ஏசப்பா தொட்டு கூனி நிமிர்ந்தார். பிரியமானவர்களே, அதே போல 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் முதுகை போக்கினால கஷ்டப்பட்டு அநேக வைத்தியர்கள் பார்த்தோம், கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டா. ஏசாவோடு போவதை கண்டு எல்லாரும் சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க, நீ வராத, நீ தீட்டுப்பட்டுங்கிற ஒரு இதுவா இருக்கிற, நீ அவரை நீ காண முடியாது, தொட முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அவர்கிட்ட இல்ல, ஏசப்பாவை நான் ஒரு தொடணும். அவள் கண்ணீரோடு அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால். பிரியமானவர்களே, தொட்ட உடனே ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டது. அந்த புறப்பட்ட உடனே ஆண்டவர் உணர்வு, என்னுடைய வல்லமை புறப்பட்டத. எல்லா சீசரெல்லாம் பாக்குறாங்க, இல்லையா நாங்க உடனே கவனிக்கலையேன்றாங்க. அவருடைய வல்லமை புறப்பட்டது. பிரியமானவர்களே, புறப்பட்ட உடனே சுகம் பெற்றார். பிரியமானவர்களே,
அநேக அற்புதங்கள். டாக்டரால கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். என்னை யார் உதவி செய்வார்கள் கவலைப்படலாம். கவலையே பட தேவையில்லை. ஏசப்பா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார். இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவன் கதவை இருதய கதவை திறப்பானான், நான் அவனோடு இருப்பேன் சொல்லுவான். பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சொன்ன இயேசு எல்லாரும் கைவிடுவாங்க, எல்லாரும் விட்டு விளையாடுவாங்க. இயேசு கைவிடாத தேவன். அவர் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார். உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஒரு தாய் தகப்பனை காட்டிலும் அவர் உன்னை நேசிக்கக்கூடியவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மதியான வேளையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே, தாய்மார்களே சகோதரிகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டு ஜனமே இயேசு உங்களுக்கு சுகம் தரக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீங்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடினால் இயேசு உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார்.